அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதுர கவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து. நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்ட மதுரகவி ஆழ்வார் தாம் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்திலே அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால்தான் தம்முடைய நாவுக்கு இனிக்கிறது என்று தெரிவித்தார். அந்த நம்மாழ்வாரை பற்றின பாசுரங்கள் அல்லது நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் அதேதான் எங்கும் பாடித் திரிவேன் என்று நான் குருகூர் நம்பி பா, அந்த குருகூர் நம்பி பா என்பதை கூட இன்னும் விசேஷித்து காட்டுகின்ற பொழுது குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று நம்மாழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழியினுடைய இசை இருக்கிறதே அதைத்தான் நான் எங்கும் பாடித் திரிவேன் என்று மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தாராம். தேவுமற்று அறியேன் என்று அதுதான் அந்த பாசுரத்திலே உயிரான வார்த்தை, இரண்டாம் பாசுரத்திலே என்று நாம் கொள்ள வேண்டும். தேவுமற்று அறியேன் என்றால் எனக்கு ஆச்சாரியராய் அமைந்த நம்மாழ்வாரே தெய்வம், அவரை தவிர நான் வேறு யாரையும் தெய்வமாக கொள்ளவே மாட்டேன், அந்த எம்பெருமானையும் கூட நான் தெய்வமாக கொள்ளுவதில்லை என்பது போல இப்படி அவர் மிகவும் வற்புறுத்தி, அதாவது உறுதியாக இவர் தெரிவித்தார். இப்படி ஆச்சாரியரிடத்திலே மிகவும் ஈடுபட்டு கிடந்தபடியினாலே மதுரகவி ஆழ்வார் அவருடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் தானே வந்து புகுந்து விட்டானாம். அதாவது ஆச்சாரியனே எல்லாம் என்று கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை எம்பெருமான் கட்டாட்சிப்பதற்கு தானே முன் வருகிறான். நாம் போய் அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டு செல்ல வேண்டியதில்லை, நாம் நம்முடைய ஆச்சாரியரை பற்றினால் போரும், உடனே எம்பெருமான் தானே வந்து நமக்கு அருள் புரிகிறானாம். அப்படி மதுரகவி ஆழ்வாருக்கும் கூட அந்த பொலிந்து நின்ற பிரான் என்கின்ற எம்பெருமான், அதாவது இப்பொழுது ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்படுகிற திருக்கோயில், அதாவது திவ்ய தேசம், நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம், அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கு பொலிந்து நின்ற பிரான் என்பது திருநாமம். அப்படிப்பட்ட அந்த தேவபிரான் அவன் என்ன செய்தான், இந்த மதுரகவி ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே வந்து வீற்றிருக்க தொடங்கினானாம். உடனே மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார், நான் வேண்டாம் என்று விலகிச் சென்ற பொழுதும் கூட எனக்கு இப்படி எம்பெருமானுடைய அருள் கிடைத்தது என்றால் அதற்கும் காரணம் என்ன என்றால் ஆழ்வாருடைய கட்டாட்சம்தான், இந்த நம்மாழ்வாருடைய அருளாலே என்றோ எனக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைத்தது என்று மூன்றாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தேவபிரானுடை கரியகோலா திருவுருக்காண்பன்னான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் என்று பெரிய வன்மைமிக்கதான திருக்குருகூர் என்கிற திருத்தலம், அதிலே அவதரித்தவர் ஆழ்வார். அந்த ஆழ்வாராகிற நம்பிக்கு ஆள் உரியனாய், அதாவது உரிய ஆளாய், அவருக்கு அடிமைப்பட்டவனாய் நான் இருந்ததினாலே அடியேன் பெற்ற நன்மை, நான் என்ன நன்மையை பெற்றேன் தெரியுமா என்று கேட்கிறார். என்ன நன்மையை பெற்றேன் என்னால் அந்த தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன், அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகை நான் காணும் பேறு பெற்றுவிட்டேன் என்கிறார். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரக சேவை, அந்த எம்பெருமானுடைய காட்சி எனக்கு கிடைத்தது என்கிறார். அந்த எம்பெருமானுடைய காட்சி யாருக்குமே கிடைக்காது, அவனை கண்ணாலே காண்பது ந சக்குஷா பஷ்யதி கச்சனைனம் என்று வேதாந்தங்கள் அந்த எம்பெருமானை பார்ப்பது மிக மிக அரிது என்று தெரிவிக்கிறது. அதுவும் அல்லாமல் அது மேலும் என்ன தெரிவிக்கிறது, எம் ஏழையே விருணுத்தே தேனலப்யா தசேஷ விருணுத்தே தனும் சுவாம் என்று எவனொருவனை அவனே விரும்புகிறானோ, அந்த பகவானே விரும்புகிறானோ அவனுக்குத்தான் தன்னை கொடுப்பான்,
தன்னுடைய திருமேனியை காட்டுவான் என்றெல்லாம் வேதாந்தங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த காட்சியை நான் ஒரு பிரயத்தனமும் செய்யாமல் இருக்க செய்தே நான் கண்டுவிட்டேன் என்கிறார் மதுரகவி ஆழ்வார். என்ன நீர் செய்தீர், எப்படி கண்டீர் என்றால் தெரிவிக்கிறார் பாருங்கள். திரிதந்தாகிலும், திரிதந்தாகிலும் என்றால் கீழ்ப்பாசுரத்திலே நான் அந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழி அல்லது கண்ணினுள் சிறுத்தாம்பு இதையே பாடி திரிவேன் என்று தெரிவித்தார் அல்லவா. குருகூர் நம்பிப்பா அந்த பாவினின்னிசை பாடி திரிவேன் என்று தெரிவித்தார். அப்படி திரிந்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட எனக்கு என்ன கிடைத்தது என்றால் அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரக சேவையாம். அதை தெரிவிக்கிறார். தேவபிரானுடைய கரிய கோல திரு உரு என்று இவ்வளவு விசேஷித்து சொல்லுகிறார் எம்பெருமானுடைய திருமேனியை. அதாவது கரிய என்னால் மிக கரிய நிறத்தோடு கூடியது. அதற்கு மேலே இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு காட்சி தர வேண்டுமே என்று அழகான கோலத்தோடும் வந்தான் என்கிறார் வியாக்கியானத்திலே. ஆக கோலம் என்னால் யானைக்கு உதவின பொழுது அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தானே, அப்படி வாராமல் ஆழ்வார் நம்மை மதிக்க வேண்டும், நம்மிடத்தில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் மதுரகவி ஆழ்வார் என்பதற்காக எம்பெருமான் கோலமும் செய்து கொண்டு வந்தானாம். அத்தோடு போதாதா, மேலே திரு என்று பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கு மேலும் அழகு ஊட்டு போலாம், அவளையும் திருமார்பிலே கொண்டு அப்படி வந்தானாம் எம்பெருமான் கரிய கோல திரு உரு. இப்படி மதுரகவி ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அழகை, அதாவது தேவபிரான் என்கிறார், அவனுக்குத்தான் திருக்குறுகூர் திவ்யதேசத்திலே ஆதிப்பிரான் என்கிறது திருநாமம். அந்த ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் என்று அந்த எம்பெருமானை நம்மாழ்வார் போற்றுகின்றபடியினாலே அவனை தேவபிரான் என்றே இந்த பாசுரத்திலே மதுரகவி ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட தேவபிரானுடைய கரிய கோல திரு உரு, அந்த திருவுருவை நான் கண்டேன் என்றார். உடனே கேள்வி கேட்பார்கள், இவர் நம்மாழ்வாரிடத்திலேயே ஈடுபட்டு கிடந்தவர், எம்பெருமானை எதற்காக ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரே, அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமானுடைய திருமேனியை எதற்காக இப்படி வர்ணிக்கிறார் என்று கேட்டுக்கொண்டு மிக அழகாக நஞ்சீர் என்கிற ஆச்சாரியர் வியாக்கியானம் செய்கின்ற பொழுது நமக்கு வேண்டாம் என்றாலும் கூட அது இருக்கிற அழகை நம்மால் சொல்லாமல் இருக்க முடியவில்லையே என்றார். அதற்கு உதாரணம் ஒன்று காட்டினார். எனக்கு பால் பிடிக்காது என்று வேண்டுமானால் ஒருவன் சொல்லலாமே தவிர அது பால் கசக்கும் என்று சொல்ல முடியுமோ, அது இனிமையாகத்தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு பிடிக்காது என்று சொல்லுவது போல அந்த எம்பெருமான் மிக அழகாகத்தான் இருக்கிறான், இருந்தாலும் எனக்கு ஆழ்வார் தான் வேண்டியவர் என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் அந்த எம்பெருமானை வர்ணிக்கிறாராம். கரிய கோல திரு உரு இவ்வளவு அழகு பண்ணி கொண்டு வந்தான். அவனை காண்பன் என்றார். காண்பன் என்ற சொல்லுக்கு மிக அழகாக அப்படி வியாக்கியானத்திலே காட்டினார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். காண்பன் என்றால் ஒரு பார்வை விசேஷம் பார்ப்பாரை போலே பார்த்து விட்டேன் என்னார். அதாவது ஏதோ ஒரு விசித்திரமான வஸ்துவை அப்படி சட்டென்று ஒரு முறை பார்த்து விட்டு தலையை திருப்பிக் கொள்வது போல நானும் எம்பெருமானை பார்த்து விட்டு ஆழ்வாரிடத்திலே என்னுடைய நெஞ்சை திருப்பிக் கொண்டு விட்டேன் என்றார். இருந்தாலும் இவரை தேடிக்கொண்டு எம்பெருமான் வந்து தன்னுடைய காட்சியை இவருக்கு எதற்காக கொடுத்தான் என்றால் அதுதான் ஆழ்வாருடைய அருளாலே நான் பெற்ற நன்மை என்கிறார் மதுரகவி ஆழ்வார் பின்னடிகளிலே. அப்படிப்பட்ட கரிய கோல திரு உரு, அந்த திருவுருவை நான் காணும்படியாக ஆனதற்கு என்ன காரணம் என்றால் அந்த பெரிய வன்குருகூர் நகர் நம்பி, அந்த நம்பிக்கு ஆள் உரிய ஆளாய் அவருக்கு அடியனாய் அடியேன் பெற்ற நன்மை. அடியேன் பெற்ற நன்மை என்னன்னா, நான் ஆழ்வாரைத்தான் பற்றினேன், ஆனால் எனக்கு எம்பெருமானும் கைப்பட்டு விட்டான் என்று தெரிவிக்கிறாராம். ஏனென்றால் அந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்னால் அவர்தான் வள்ளல் தன்மை மிக்கவர். தாம் பெற்ற பேரு எதுவாயிருந்தாலும் தன்னுடைய அடியவர்களுக்கும் வாரி வழங்குவார் அல்லவா. ஆயினாலே அவர் பெற்ற எம்பெருமானை எனக்கும் காட்டி கொடுத்து விட்டார். நானும் அந்த எம்பெருமானை பார்க்கிறேன். எதனாலே என்றால் எனக்கு வேண்டியவன் என்பதனாலே அல்ல, எனக்கு மிகவும் உத்தேசியபூதரான ஆழ்வார். அந்த ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமான் மிகவும் விரும்பத்தக்கவனாய் அமைந்திருக்கிறபடியினாலே அந்த ஆழ்வாருடைய திருவுள்ள உகப்பிற்காக நான் எம்பெருமானையும் பற்றுகிறேன். அதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எம்பெருமானை
நேரே பற்றுதல் கூடாது. எம்பெருமானே வேண்டாம் என்று சொல்லவில்லை. எம்பெருமானை நேரே பற்றுதல் கூடாது. ஒரு ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டோ இந்த ஆச்சாரியருக்கு இந்த எம்பெருமான் மிகவும் விரும்பத்தக்கவனாய் அமைந்திருக்கிறபடியினாலே நாமும் அந்த எம்பெருமானை பற்றுவோம் என்று ஒரு ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு அவருக்காக நாம் பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்தை தான் இந்த பாசுரத்திலே மதுரகவி ஆழ்வாரும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆச்சாரியனே எல்லாம் என்றிருந்தாலும் நாம் எம்பெருமானை பற்றாவிடில் அந்த ஆச்சாரியர் சற்று கோபித்துக் கொள்ளவும் கூடும். நீ எம்பெருமானை பற்றவில்லையே என்று நமக்கு அவர் உபதேசிக்கவும் கூடும். ஆகையினாலே அந்த வன்குருகூர் நகர் நம்பி அவர் தாம் பெற்ற பேரு எல்லாரும் பெற வேண்டும் என்று வள்ளல் தன்மையை வாரி வாரி வழங்கினார். இப்படி அவர் வாரி வாரி வழங்கியதற்கு என்ன காரணம் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் வியாக்கியானத்திலே மிக சுவையாக காட்டுகிறார்கள். அவர் அவதரித்தது ஆழ்வார் திருநகரியிலே. ஆகையாலே அந்த ஆழ்வார் திருநகரி என்கிற அந்த திருக்குருகூர் என்கிற அந்த திருத்தலத்திற்கு வன்மை உண்டா, வள்ளல் தன்மை. திருக்குருகூருக்கு என்ன வள்ளல் தன்மை என்னால் இந்த ஆழ்வாரையே நமக்கு கொடுத்தது அந்த ஊர் தானே. ஆயினாலே அதற்கு உண்டான வள்ளல் தன்மை. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மையுடைய வன் குருகூர். அந்த குருகூரிலே அவதரித்தவர் வஞ்சடகோபன் என்று வள்ளல் தன்மை மிக்கவரான அந்த நம்மாழ்வார். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பெரிய வன்குருகூர் நகர் நம்பி அந்த திருநகரி, அதாவது ஆழ்வார் திருநகரியிலே அது ஒரு பெரிய நகர். அந்த நகரிலே இவர் நம்பி என்றால் எல்லா கல்யாண குணங்களாலும் பூர்ணமானவர் ஆழ்வார், நன்றாக பரிபூர்ணராய் இருக்கக்கூடிய ஆழ்வார் அந்த நகர் நம்பி. அப்படிப்பட்ட நம்பிக்கு அடியேன் ஆள் உய்யனாய், அவருக்கு நான் மிகவும் அடியவனாய், அந்தரங்கனான அடியவனாய் நான் ஆகிவிட்டபடியினாலே அந்த ஆழ்வாருடைய அருளாலே நான் என்ன கண்டேன் என்றால் அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரக சேவை, அதே நான் பார்த்து விட்டேன் என்று தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் அந்த கரிய கோல திருவுருவை உடைய தேவபிரான், அந்த தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு அதை நான் காண்பேன் என்று தெரிவித்தார். திரிதந்தாகிலும் என்று பாசுரத்தினுடைய முதலிலே இருக்கிறது. அதற்கு இன்னொரு பொருளும் காட்டுகிறார். அதாவது திரிதந்தாகிலும் என்றால் நான் எங்கே திரிந்தாலும் என்று ஒரு பொருள். அது மட்டுமல்லாமல் திரி தருவதாவது மீண்டு வருவது என்கிறார். நான் எம்பெருமானும் வேண்டாம் என்று ஆழ்வார் அளவுதான் சென்றேன். ஆனால் அந்த ஆழ்வாரோ என்ன செய்தார்? நீ என்னை திருப்பி விட்டார். பொலிந்து நின்ற பிரானையும் நீர் ஒரு கால் போய் வணங்கிவிட்டு வாரும் என்று என்னை அவர் திருப்பி விட்டபடியினாலே நான் மீண்டு வந்து இந்த எம்பெருமானை சேவித்தேன் என்று திரிதந்தாகிலும் என்பதற்கு திரும்பி வந்தாலும் என்று அப்படியும் ஒரு பொருள் வியாக்கியானத்திலே காட்டப்படுகிறது. அப்படி அந்த ஆழ்வாருடைய அருளாலே எம்பெருமானை பெற்றேன் என்கிறார். ஆக நமக்கு எம்பெருமான் ஆச்சாரியனை கொடுக்கிறான். அந்த ஆச்சாரியனை பற்றினோமானால் அந்த ஆச்சாரியன் நமக்கு எம்பெருமானையே காட்டி கொடுக்கிறான் என்று இவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை நமக்கு இந்த பாசுரத்திலே மதுரகவி ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.